ஸோ மார்ச் 22 இன்னைக்கு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஆஃப்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த டிஜிட்டல் போர்டு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க நமக்கு வீடியோ கிளியராக இருக்கா, இது ஆடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன்னா அப்படின்றத பாருங்கள். ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்குல்ல, இருக்கீங்கல்ல? ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்குல்ல, என்னோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகுதுல்ல? ஓகேம்மா. ஸோ எழுதிக்கிங்க. இன்னைக்கு மார்ச் 22 சில முக்கியமான விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ஐஓசியோட இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இதான் ஐஓசி அப்படிங்கிறது. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி உங்களுக்கு ரீச் ஆகுதுலமா? போர்டு ரீச் ஆகுதா? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட முதல் பெண் தலைவருங்க, த ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆர் சேர்மன். ஐஓசியோட ஃபர்ஸ்ட் விமன் சேர்மன். ஐஓசியோட ஃபர்ஸ்ட் விமன் சேர்மன் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஐஓசியோட இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட த ஃபர்ஸ்ட் விமன் சேர்மன் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே. கட்டாயிடுச்சா? அட்மிட் பண்ணணுமா? அட்மிட் பண்ணலாம், வாங்க அட்மிட் பண்ணுங்க. அட்மிட் பண்ணுறது அங்கே போகுது இல்லையா, போர்டுக்கு போதும். அப்போ ஐஓசியோட முதல் பெண் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜிம்பாப்வே நாட்டை சார்ந்த அவங்க பேர் கிறிஸ்டி கோவென்ட்ரி. கிறிஸ்டி கோவென்ட்ரி. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இட் வில் பி ஆஸ்க்டு. ஸோ இன்வர் எக்ஸாம்ஸ், அப்கமிங் எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின், மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி தான் அது. ஐஓசி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முதல் பெண் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர் ஜிம்பாப்வே நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க கிறிஸ்டி கோவென்ட்ரி. இது வந்து கிட்டத்தட்ட 131 ஆண்டுகளுக்கு வரலாற்றில், 131 ஆண்டுகால வரலாற்றில் 131 இயர்ஸ். ஸோ 131 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறையாக நடந்திருக்குது. ஐஓசி இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முதல் சேர்மன், விமன் சேர்மன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்பாப்வே நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கோவென்ட்ரி அப்படிங்கிறவங்க, கிறிஸ்டி கோவென்ட்ரி. கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. உள்ள வராங்களா? ஸோ இவங்க ஒலிம்பிக் வின்னர் ஆல்சோ, எழுதி வச்சுங்க. ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. முக்கிய நபராக கருதப்படுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. முக்கிய நபராக கருதப்படுகிறார். யங்கஸ்ட் ஆல்சோ. சி இஸ் ஆல்சோ த யங்கஸ்ட் அந்த மக இருக்கக்கூடிய சேர்மன், யங்கஸ்ட் சேர்மன். ஸோ இதை பார்க்கலாம். இவங்க முக்கியமானவங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து இது இப்போ ரீசெண்டாக நிர்வாக பிரிவுகள் அப்படிங்கிறதுல குறிப்பாக மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? 38 தான் இருக்குது. அதே மாதிரி மாநகராட்சிகள் எத்தனை இருக்குது? 25. மாநகராட்சி எத்தனை இருக்குது? 25. நகராட்சிகள் அப்படிங்கிறது இதோட ஒரு 33 சேர்த்துக்கணும். 138 போட்டிருக்காங்கல்ல, ஒரு 3 சேர்த்துக்கணும். சமீபத்தில் உருவான 3 மாநகராட்சிகள் பெயர் ஆன்லைனில் யார் இருக்கா, யார் சொல்வா? சமீபத்தில் நகராட்சிகள் ஒரு 3 உருவாச்சு இல்லையா? பேரூராட்சியாக இருந்தது, ஒரு 3 உருவாச்சு. சுகன்யா ஃப்ரம் காஞ்சிபுரம் சொல்லலாம், சொல்லுங்கப்பா. காஞ்சிபுரம் மாவட்டம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் சார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிற ஊர்ல உருவாச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மகாபலிபுரம் சார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து மகாபலிபுரம் அப்படிங்கிறது நகராட்சியா மாறுச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு அப்படிங்கிறது புதிய நகராட்சிகள் அப்படிங்கிறது 3 நகராட்சிகள். அப்போ 141 அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் லிஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குன்னு பார்த்துங்க, செக் பண்ணிக்கங்க. இது பழசு தான். அதே மாதிரி இப்போ மாநிலங்கள் மாவட்டம்ங்கிறது 38 தான். மாநகராட்சி இந்த இடத்துல எவ்வளோ கொடுத்துருக்குறான்? 21 கொடுத்துருக்குறான். சரி, அந்த 4 மாநகராட்சிகள் யார் சொல்லுவா? புதிய மாநகராட்சிகள் 4. இப்போ முத்துலட்சுமி சொல்லுங்க. புதுக்கோட்டை சார். முதல்ல எங்கள் ஊர்லேருந்து ஆரம்பிங்க. காரைக்குடியிலேருந்து ஆரம்பிங்க. காரைக்குடி, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை அப்படிங்கிற 4 புதிய மாநகராட்சிகள் உருவாகியிருக்கு. முத்துலட்சுமிக்கு அடிஷனல் கொஸ்டின். இந்தியாவிலேயே தோன்றிய முதல் மாநகராட்சி இது மெட்ராஸ் வந்து உருவான ஆண்டு எது? 1687 அப்படிங்கிறது சரியா? மெட்ராஸ் அப்படிங்கிறது 1687 அப்படிங்கிறது. மாநகராட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? மேயர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பஞ்சாயத்து ராஜ் முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
பல்வந்த்ராய் மேத்தா. ஸோ உள்ளாட்சிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். லார்டு ரிப்பன் பிரபு. ரிப்பன் பில்டிங் அப்படிங்கிறது எங்க இருக்கு? அது இப்போ எவ்வாறு அழைக்கப்படுது? ரிப்பன் பில்டிங். ஓகே, மெட்ராஸில் இருக்கல, சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய கட்டிடம் தான். சென்னை மாநகராட்சி கட்டிடம் தான் ரிப்பன் பில்டிங். ஏன்னா அது வந்து லார்ட் ரிப்பன் கட்டினது, அதனால சொல்கிறாங்க அதான் முதல் நகராட்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதில் முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட், ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து நம்முடைய காரைக்குடி மெயின் பிரான்ச்லேயும் நம்ம திருமயம் பிரான்ச்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு இலவச தேர்வு தான். தோஸ் ஹூ ஆர் சரியா ப்ரிப்பேரிங் ஃபார் குரூப் 1 எக்ஸாமினேஷன், குரூப் 2 எக்ஸாமினேஷன், குரூப் 4 எக்ஸாமினேஷன், எஸ்பெஷலி நாளைக்கு குரூப் 2 குரூப் 4க்காக தமிழ்லேருந்து 100 கேள்விகள் அல்லது இங்கிலீஷ்லேருந்து 100 கேள்விகள், லாங்குவேஜை பொறுத்தவரை ஜிகேலேருந்து 100 கேள்விகள். இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஓல்டு ஸ்டூடெண்ட் இதை ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ப்ரிப்பரேட்டிவ் டெஸ்ட் மாதிரி நீங்கள் அடிச்சு பார்க்கலாம். ஒரு 3 மணி நேரம் டெஸ்ட்டு அக்கார்டிங் டு நியூ சிலபஸ். அப்படியே நியூ சிலபஸில் உங்களுக்கு ஜிகேலேருந்து 100 கேள்விகள், தமிழ்லேருந்து 100 கேள்விகள், ஆர் ஜிகேலேருந்து 100 கேள்விகள் அல்லது இங்கிலீஷ்லேருந்து 100 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸோ நீங்கள் வெளியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ் யார் வேணாலும் இது இலவச தேர்வு தான். நம்ம ப்ரெமிசஸில் நடக்க இருக்குது. பாரிநகர் மெயின் பிரான்ச்லேயும் திருமயம் பிரான்ச்லேயும் இந்த இது நடக்க இருக்குது. ஸோ இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஸோ உங்களுக்கு நான் அனுப்பிச்சு தரேன், இந்த நண்பர்களுக்கும் பகிருங்க. சரியாக 9:30க்கு உள்ளே இருக்கணும். 9:30க்கு உள்ளே இருக்கணும். 10 to 1 அப்படிங்கிறது நமக்கு கிளாஸ். 10 to 1 அப்படிங்கிறது ஒரு 1/2 hour மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸை மட்டும் நடத்திட்டு அப்படியே நம்ம டெஸ்ட் அடிக்க கொடுத்துடலாம். நாளைக்கு கிளாஸ் உண்டு அப்படிங்கிறது ஆன்லைனில் இருக்கிறவங்க ஆன்லைன்லேயே அடிச்சுக்கலாம். ஆன்லைனில் இருக்கிறவங்க ஆன்லைன்லேயே அடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை எழுதிக்கங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இலவச தேர்வு தான். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி டேட்டு March 22. நான் ஏற்கனவே நேற்று கூட நான் சொன்னேன், March 22 ஒரு முக்கியமான நாளாக கருதப்படும். உலக தண்ணீரை இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உலகிலேயே நன்னீர் அப்படிங்கிறது only 3% தான் இருக்குது. கிளாஸ் போயிட்டுருக்கா? ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கா? கட்டாயிடுச்சு. அப்போ உலக நன்னீர் தினம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. உலக நன்னீர் அதிகமாக இந்த குடிநீர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கிற நீர் அப்படிங்கிறது only 3% தான் இருக்குது. அப்போ இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. வனராஜா திருநெல்வேலி. ஸோ நம்ம நீர் அப்படிங்கிறதுனுடைய கெமிக்கல் நேம் என்ன? நீர், அதாவது நீர் இருக்குல்ல, H2O அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குல்ல, மாலிகூல்ஸ். அந்த H2O அப்படிங்கிறதுனுடைய கெமிக்கல் நேம், அதோட வேதியியல் பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வனராஜா ஃப்ரம் திருநெல்வேலிகிட்ட கேட்டேன், தெரில. தேஷ்முகி ஃப்ரம் திண்டுக்கல், தெரிஞ்சா சொல்லுங்கள். தேஷ்முகி ஃப்ரம் திண்டுக்கல். ஹைட்ராக்சைடு கிடையாது. ஸ்ரீதேவி ஃப்ரம் திருப்பூர், நோ ஐடியா. ராமநாதபுரம், நோ ஐடியா. ஆன்லைனில் தெரிஞ்சவங்க சொல்லலாம். H2O அப்படிங்கிறதுனுடைய கெமிக்கல் நேம் என்ன? ஹைட்ரஜன் ஆக்சைடு சார். ஹைட்ரஜன் ஆக்சைடா, ஹைட்ரஜன் டை ஆக்சைடா? டை ஆக்சைடுங்க. ஹைட்ரஜன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதா நம்ம நீரோட வேதியியல் பெயர் கேட்பாங்க. அப்போ நீர், தேசிய நீர் தினம் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் அ மாலிகூல் இல்லையா, H2O. ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஒரு எலமெண்ட்னா என்ன, ப்ளஸ் ஒரு காம்பவுண்ட்னா என்ன, மிக்சர்னா என்ன, மாலிகூல்ஸ்னா என்ன. அப்போ H2O அப்படிங்கிறது நீர் அப்படிங்கிறதுனுடைய வேதியியல் பெயர் ஹைட்ரஜன் டை ஆக்சைடு, H2O. அப்போ ஞாபகம் வச்சுக்கலாம், முக்கியமானது. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர், நீங்கள் பார்க்குற திரையில் பார்க்குற நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது இந்த கொட்டேஷன் வாசிக்கலாம், மோட்டிவேஷன் கோட்டு. சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். 2 விஷயம் கொடுக்குறாங்க. வெற்றியாளர்களுக்கு இருக்க வேண்டிய 2 முக்கியமான குணங்கள். ஒன்று சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்றால் விவேகம், சாதுரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாதுரியம் அப்படிங்கிறது இருக்கணும், சாமர்த்தியம்ங்கிறது இருக்கணும். எல்லாரும் ஒரு மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். சாமர்த்தியசாலியா சொல்லுவான்ல, ரொம்ப சாமர்த்தியசாலி. அப்போ என்ன சொல்லுவாங்க, அதான் அந்த யூனிக்னஸ். அக்கார்டிங் டு சிவகரா, வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். அப்போ இந்த வித்தியாசம்ங்கிறது ஒரு சாமர்த்தியம். அப்போ சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாமா? நிஜமா தானே?
ஒரு ஆக்சிடென்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழல்ல, அல்லது ஏதாவது ஒரு நோய் அப்படிங்கிற ஒரு சூழல்ல, அல்லது ஏதாவது ஒரு கடினமான சூழல்ல அவர்கள் சாமர்த்தியசாலிகளாக இருந்தால் எதையுமே சமாளிக்கலாம். சமாளிப்பவர்களுக்கு சாமர்த்தியம் வேணும், அல்லது சமாளிப்பவர்களிடத்துல சாமர்த்தியம் இருக்கும். இரண்டாவது பாருங்க, தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறீங்க, அப்படிதானே? இங்க பார்க்கணும், இந்த படத்துல என்ன பார்க்குறோம்? ஒரு ட்ரெக்கிங் போறவங்க அது வந்து அந்த நூல் இல்லைல்ல கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஆபத்து இருக்கும். எந்த பக்கம் வழி அப்படின்றத கூட தெரியாம இருக்கலாம். ஏன்னா அது வந்து ரோடெல்லாம் போட்டு பயங்கரமா NH மாதிரிலாம் இருக்காது, லைட்லாம் போட்டுலாம் இருக்காது. மலையேற்றம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அது காடு, முள், புதர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆபத்து நிறைந்த பகுதியாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடங்கள்ல பயணம் செய்பவர்களுக்கு சாமர்த்தியமும் வேணும், தைரியமும் வேணும். அப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்களுக்கு இந்த 2 அடிப்படையான குணங்கள் வேணும். ஒரு அடிப்படையான குணம் என்ன அப்படின்னா சாமர்த்தியம். சாமர்த்தியம் என்ன? ஷார்ட்கட் கற்று வச்சுக்கிறது. எது நமக்கு தெரியாமல் இருக்குதோ அதை கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது. தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து தெரியாத தெரிஞ்சுக்கிறது. நிறைய டெஸ்ட் அடிக்கிறது. அதெல்லாம் என்னது? சாமர்த்தியம். நிறைய டெஸ்ட் அடிக்கிறது. இன்னைக்கு புதுசாக கற்றுக்கிறது, தொடர்ந்து செய்கிறது, இதெல்லாம் சாமர்த்தியம். அப்போ தைரியம் அப்படிங்கிறது என்ன? எது நமக்கு கடினமாக இருக்குதோ, மேத்ஸ் எனக்கு கடினமாக இருக்கா, தைரியத்தோடு இருக்கணும். ஆண்டுகள் எனக்கு மறந்து போதா, தைரியத்தோடு இருக்கணும். ஐயோ மார்க் குறைஞ்சு போச்சா, தைரியத்தோடு இருக்கணும். அடுத்த ஸ்டெப் அடுத்து வைக்கணும். அப்போ 2 குணம் இன்னைக்கு வந்து இந்த கொட்டேஷன் வந்து நீங்கள் கற்றுக்குங்க. மிஸ்டர் யுவராஜ் காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன், மிஸ்டர் சாரதி சிவகங்கைன்னு நினைக்கிறேன். சாரதி அப்படிங்கிறது ஹரிகிருஷ்ணனோட பிரதர். அப்பா சாரதி, குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சேம் டு யூ. யுவராஜ் சார், குட் மார்னிங், தேங்க்யூ ஸோ மச், சேம் டு யூ. ஸோ நல்லா கவனிச்சிங்க. இப்போ 2 விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சுங்க. சாமர்த்தியமும் இருக்கணும், தைரியமும் இருக்கணும். போட்டியாளர்களில் போட்டி ஆக்சுவலாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அது இருக்கும் பார்த்துறீங்களா? இருக்குமா இருக்காதா? ஒரு கிரிக்கெட் பாருங்க, ஒரு பவுலர் பாருங்க, அவர் கடைசி ஒரு ஓவர் ஒரு பால் தான் இருக்கு, சரியா? கடைசி ஒரு பால் இருக்கு, அதில் வந்து 4 ரன் அடிக்க கொடுக்கணும் அல்லது 6 ரன் அடிக்க கொடுக்கணும்னு வச்சுங்க. அவர் 2 விஷயத்தையும் அவர் பயன்படுத்துவார். சாமர்த்தியசாலியாகவும் இருப்பார், தைரியமாகவும் இருப்பார். எல்லாம் ஐடியா கொடுப்பார். ஏன்னா அந்த அந்த பேட்டரை வச்சு முடிவு பண்ணுவாங்க. பர்டிகுலர் அந்த பேட்டரை வச்சு, இவர் பவுன்ஸ் போட்டு அடிக்க மாட்டார், இவர் வந்து ஆக்கர் போட்டு அடிக்க மாட்டார், இல்லை இவர் வந்து ஒய்டா போட்டு விட்டுரு, இல்லை ஏதோ ஒய்டா போட்டு விடு, எங்கிட்ட தட்டி விட்டுருவார். உடம்புல பட்டுச்சுன்னா முடிஞ்சு தானே, ஏதோ ஒன்று. அப்போ அந்த இடத்துல சாமர்த்தியம். இன்னொன்று தைரியம் இருக்கணும். அந்த 6 பால், ஏன்னா அங்கே எதிர்த்தாப்புல நிற்கிறவர் தோனியாக இருந்தா, எதிர்த்தாப்புல நிற்கிறவர் யுவராஜ் சிங்காக இருந்தா, இல்லை எதிர்த்தாப்புல நிற்கிறவர் எல்லா பாலுக்கும் 6 அடிக்கிறவராக இருந்தா, அந்த பவுலருக்கு வந்து எவ்வளோதான் நீங்கள் வந்து பயங்கர பவுலராக இருந்தாலும் ஒரு பய உணர்வு இருக்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நமக்கு தேவை என்ன? சாமர்த்தியம், தைரியம். சாமர்த்தியம் மறுபடியும் வாசித்து முடிக்கலாம். சஞ்சனா ஃப்ரம் ஓசூர், மறுபடியும் அழுத்தமா. சாமர்த்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம், தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம். இது இன்னைக்கு மார்ச் 22க்கு நீங்க உங்க இருதய பலகையில சரியா பதிவு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சாமர்த்தியம் எனக்கு வேணும், தைரியமும் எனக்கு வேணும். நான் கோழையா இருக்க மாட்டேன், சரியா? கோழையாக இருந்தால் தினம் தினம் சாகணும். தைரியம் இருந்தால் ஒரே நாள், தைரியம் இருந்தால் ஒரே நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ எடுத்துங்க, இன்னைக்கு உண்டான கொட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத எழுதி வச்சுங்க. அடுத்து எழுதிக்கங்க, காஞ்சி பட்டு. உங்கள் ஊர் தான் காஞ்சிபுரம், அதோட பட்டு. சுகன்யா ஊர் இல்லையா? காஞ்சிபுரம் பட்டு. ஆமாம். ஊட்டி அதோட வர்க்கி, ஊட்டியோட வர்க்கி, டீல தொட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த வர்க்கி அப்படிங்கிறது. இந்த தலைவர்களுக்கு பரிசா, எந்த தலைவர்களுக்கு பரிசு? மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ள தலைவர்களுக்கு தமிழக பாரம்பரிய பொருட்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளது. எத்தனை மறுசீரமைப்பு தொகுதிகளில் எத்தனை தொகுதிகள் வர இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க? நல்லா பேசுங்க. 848 தொகுதிகள். 848 848 தொகுதிகள். அது என்னன்னு கேளுமா? 848 தொகுதிகள் அப்படிங்கிறது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு இருக்கா, இருக்கீங்களா, இல்லை கட் ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் பாருங்கம்மா, நெட் இல்லையா? ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டு இருக்காமா? இல்லை, ரீஜாயின் பண்ணணுமா? தெரிஞ்சவங்க பண்ணுங்கப்பா, ஏன் அவங்களை கஷ்டப்படுத்துறீங்க? ஓகே, இப்போ நான் இருக்கேனா கிளாஸில்? இப்போ இருக்கேனான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஆன்லைனில் இருக்கிறீங்களா? நான் இருக்கேனா? ஆன்லைனில் கிளாஸ் போயிட்டுருக்கா? இப்போ நான் இருக்கேனா? ஓகே, கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இம்மீடியட்டாக கூப்பிட்ருங்கப்பா. ஓகே, நான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ 848 தொகுதிகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. 848 தொகுதிகள். 848
அப்போ 848 தொகுதிகள் அப்படிங்கிறது வந்து மறுசீரமைப்பு அப்படிங்கிறதுல வரும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கிறது. ஸோ இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதான், அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுதான், 2 முக்கியமானது கொடுக்கப்படுது. காஞ்சிபுரம் பட்டும் ஊட்டி வர்க்கியும். காஞ்சிபுரம் பட்டு ஊட்டி வர்க்கி அப்படிங்கிறது. அதே மாதிரி பத்தமடை பாய், இதெல்லாம் வந்து நமக்கு எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேட்டர்ஸில் இருக்குது. முக்கியமாக புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களில் இருக்குது. புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களில் இருக்கக்கூடியது தான் இந்த பத்தமடை பாய். இதெல்லாம் கேட்பாங்க, பத்தமடை பாய். அதே மாதிரி தோடர்கள் தயாரித்த சால்வை அப்படிங்கிறது. சார், whenever class online links share to me sir. Okay Mr. Yuvaraj. Okay fine. Whenever class online links share to me sir. So give me your number. Mr. Yuvaraj, give me your number. So definitely I will send you. Okay, பத்தமடை பாய் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதே போல தோடர்கள் தயாரித்த சால்வை அப்படிங்கிறது சொல்லப்படுது. காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு சொல்லப்படுது. ஊட்டி வர்க்கி அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது எழுதிடணும். ஏன்னா உங்கள் 2 பேருக்குமே போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஆஃப்லைன் இருக்கிறவங்களுக்கும் 2 பேருக்குமே என்ன வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் காண்பிக்கப்படுது. அப்போ குமரியோட கிராம்பு பார்த்துங்க, சூப்பரில். கன்னியாகுமரியோட கிராம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? கன்னியாகுமரியோட கிராம்பு. கோவில்பட்டியோட கடலை மிட்டாய். இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஃபேமஸ். இது தமிழ்நாட்டினுடைய அடையாளம். ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுனுடைய தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. மிஸ்டர் யுவராஜ், நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் உங்கள் நம்பரை கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோட நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு அனுப்பணும். நீங்கள் எனக்கு அனுப்புனா தான் நான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ நான் ஃபேஸ்புக்கில் எடுத்து நான் மெனக்கட்டு அந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்குமான்னு தெரியல. நீங்கள் அனுப்புங்க, என்னோடய நம்பர் எடுத்துங்க. என் நம்பர் எல்லா இடத்துலையும் இருக்கும் இல்லையா? நீங்கள் அனுப்பிச்சி கொடுங்க. நீங்கள் டெஃபினட்டாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வில் பி ஃபுல்ஃபில்டு. ஸோ ரொம்ப முக்கியமானது இது பார்த்துட்டோம். கடலை மிட்டாய். அப்போ எந்த ஊர் கடலை மிட்டாய்? அரவிந்த். கோவில்பட்டி கடலை மிட்டாய். எந்த ஊர் கிராம்பு? கன்னியாகுமரியோட கிராம்பு. எந்த ஊரோட பட்டுப்புடவை? காஞ்சிபுரத்தோட பட்டுப்புடவை. ஸோ எந்த ஊரோட வர்க்கி? ஊட்டியோட வர்க்கி. ஸோ இதெல்லாம் பொருத்துகளை கேட்கலாம். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு, பொருந்துறதவற்றை தேர்ந்தெடு கூட கேட்கலாம். பொருந்துறது பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிறது. ஸோ இன்னைக்கு உண்டான அப்படிங்கிறது. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு யாரு இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட சேர்மன்? கிறிஸ்டி ஓவென்டீரா. சரி. ஸோ அவங்க எந்த நாட்டை சார்ந்தவங்க? ஜிம்பாவே நாட்டை சார்ந்தவங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ யூ ஷுட் நாட் ஆஸ்க் சாரிலாம் கேட்க வேண்டாம். இல்லை சும்மா ஜென்ரலாக என்னென்னா எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக்கில் ஒரு மிஸ்டர் யுவராஜ் நீண்ட கால ஃபாலோயர், நம்மளோட அகாடமியோட நீண்ட கால ஃபாலோயர். ஆஸ் அ பேரண்ட்டும் கூட அவங்க பாப்பாங்களை நல்லா ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் நம்பர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு எப்போ வேணாலும் கிளாஸ் அனுப்புங்க சார் அப்படின்றாரு. ஏன்னா நான் ஃபேஸ்புக்கில் லைவ் கொடுத்தாலும் உடனே பார்க்குறாரு. ஸோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்டடாக இருக்கலாம். இந்த பூமிக்கு நம்ம உப்பாக இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியமானது. அமெரிக்காவில் கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அமெரிக்காவில் கல்வித்துறை அப்படிங்கிற எஜுகேஷன் அப்படிங்கிறத மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்கிறாங்க. கயல்வெளி இருக்கீங்களாப்பா? கயல்வெளி. இந்த பட்டியல்கள் அப்படின்னு சொல்றேன்ல, ஷெட்யூல்ஸ். இந்த ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எங்கு இடம்பெறுகிறது? 7th ஷெட்யூல்ல சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 7th ஷெட்யூல்ல மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி 3ஆ நம்ம வந்து வகைப்படுத்துவோம். இப்போ இருக்கக்கூடிய அட் பிரசன்ட் மத்திய பட்டியலில் எவ்வளோ இருக்கிறாங்க, மாநில பட்டியலில் எவ்வளோ இருக்கிறாங்க, பொது பட்டியலில் எவ்வளோ இருக்கிறாங்க? ஆல்ரெடி வந்து 97 இருந்துச்சு சார். மத்திய பட்டியல் அப்படிங்கிறது ஆல்ரெடி 97 இருந்தது. இப்போ 100, எக்ஸாக்டா 100. 97 இருந்துச்சு, 100 இருக்கு. ஓகே. மாநில பட்டியல் ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து ஆல்ரெடி 66 இருந்துச்சு சார். 66 இருந்துச்சு, இப்போ 61 இருக்கு. 5 குறைஞ்சிருச்சு. அந்த 5 அப்படியே மாநில பட்டியலில் ஏறிடுச்சு. அந்த 5 அப்படிங்கிறது மாநில பட்டியலில் ஏறிடுச்சு. கொஸ்டின்ஸ் கூட இப்படி கேட்கலாம்.
கடைசியாக அந்த 66லேருந்து 61 குறைக்கப்பட்டுச்சு 5 துறைகள். அந்த 5 துறைகளோட பேர் என்ன? மாநில பட்டியலில் புதுசாக சேர்ந்துருக்கும்ல, அந்த 5 துறைகள் என்ன அப்படி கேட்டிருக்கலாம். ஸோ அப்போ ஆல்ரெடி 97 இருந்தது, 100 மறைச்சில் அந்த 3 துறைகளோட பேராக கேட்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் சொன்ன சாமர்த்திய கேள்விகள். சாமர்த்தியம் நம்ம சொல்கிறோம், 97 100 மாறி இருக்கு, 66 61 ஆயிருக்கு. ஸோ இங்கே 47ங்கிறது 52 ஆயிருக்கு. அப்படிங்கிற போது நம்ம இந்த மாதிரி சாமர்த்தியம், இன்னைக்கு கைவழி நம்ம என்ன படிச்சோம் தெரியுமா? இன்னைக்கு கொட்டேஷன் சாமர்த்தியத்தை குறித்தும் தைரியத்தை குறித்தும் படித்தோம். சாமர்த்தியம் இருக்கிறவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, தைரியம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சாமர்த்தியமும் தைரியமும் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு கடினமா இருந்தாலும் நம்ம அதை வந்து கிராஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம் சார். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டதை சொல்றீங்க. சாமர்த்தியம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையும் சமாளிப்பாங்க, தைரியம் இருப்பவங்க எதையும் சாதிப்பாங்க. எப்படியும் சாதிக்கலாம். ஆமா, சரியா? சாமர்த்தியம் இருப்பவங்க சமாளிப்பாங்க, தைரியம் இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க, ஜெயிச்சிடுவாங்க, சாதிச்சிடுவாங்க. ஓகே, குட், கங்க்ராட்ஸ். ஸோ அமெரிக்காவில் மாநில பட்டியலுடைய கல்வி அப்படிங்கிற துறைக்கு போயிருக்கு. இவங்க தான் முதல் பெண் தலைவர், ஐஓசியோட முதல் பெண் தலைவர் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமானதாக சொல்லப்படுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இன்னைக்கு உண்டான பேப்பர் குயிக்காக எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு உண்டான பேப்பரில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அப்படி நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷெடியூல் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஃப்ரம் ஒன்லி ஃப்ரம் ஆன்லைன். கரெக்டா? ஆன்லைனில் இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து ஒன்லி ஃப்ரம் ஆன்லைன் தான் சொல்லியிருக்கோம், ஆஃப்லைன் கிளாஸ் கிடையாது. ஸோ ஹாஸ்டல் பிள்ளைங்க மட்டும்தான் ஆன்லைனில் படிச்சுக்கிறீங்க. ஸோ ஆன்லைன்றனால இன்னைக்கு 9:30 12 o'clock வரைக்கும் மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்குது. முதல் கிளாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே அப்டேஷன். அது முடிஞ்ச கையோட நமக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அது முடிஞ்ச கையோட நமக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னால் நமக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நேற்றுக்கே நம்ம சயின்ஸில் ஃபிசிக்ஸில் இருந்து இம்பார்ட்டன்ட் துறைகள் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் துறைகள் என்னென்னலாம் இருக்குது, ஏன்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணி நடத்துகிறோம். ஸோ கிளாஸில் யார் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ முக்கியமானது நம்ம நேற்றுக்கு பேப்பர் அது 21 ஸோ இன்னைக்கு 22. ஸோ 22ஆம் தேதி பேப்பர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இடையில நம்ம பேசுனது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னைக்கு உண்டானதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நேற்றுக்கு தமிழ் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதியிருப்பீங்க, எந்தெந்த பார்ட் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஸோ தமிழில் யாருக்காவது இன்ன வரைக்கும் டெஸ்ட் அப்படிங்கிறத அடிக்காமல் இருக்கீங்களா? நேற்றுக்கு தமிழ் சிறப்பு தேர்வு ஈவினிங் நம்ம 6 o'clock சிறப்பு தேர்வுகள் அப்படிங்கிறது வச்சிட்ருக்குறோம். அந்த அடிப்படையில் யாருக்காவது டெஸ்ட் அடிக்காமல் இருக்கீங்களா? ஸோ எல்லாருமே டெஸ்ட் அடிச்சிட்டிங்க அப்படி தானே? வீர விக்னேஷ் மட்டும் ஈவினிங். என்ன பிரச்சனைப்பா, ஏன் அடிக்கல? இல்லை சார், ஃபோன் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஃபோனு ப்ராப்ளம், ஃபோன் வச்சுடுங்க. ஸோ யார்ட்டையாவது 22ஆம் தேதி பேப்பர் கையில் வச்சுருக்கீங்களா? ராஜேஸ்வரி கையில் இருக்காமா? 22ஆம் தேதி பேப்பர் கையில் இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி கொடுங்க. சரியா? அனுப்பிச்சி கொடுங்க, அதை பார்த்துடலாம். ஸோ குயிக்காக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகே அப்டேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ மேத்ஸ் ரீசனிங் முடிச்சதோட சயின்ஸ். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸாக தான் நடத்துகிறோம். எப்படின்னா உங்களுக்கு ரயில்வேவும் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி ஆகும், ரயில்வே அண்ட் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி பேப்பரில் இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகள் அப்படிங்கிற போது முதல் நிகழ்வு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அப்போ உலக தண்ணீர் தினம் அப்படிங்கிறதுல நான் கொஸ்டின்ஸ் கேட்குற தெரிஞ்சவங்க ஹரிகிருஷ்ணன் ஃப்ரம் சிவகங்கா கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஓகே, கட் ஆயிடுச்சு தானா? ஆமாம், அவங்க யாரும் பேசலைன்னா கட் ஆயிடுச்சு தான். சரி தம்பி, ட்ரை பண்ணுப்பா. வனராஜா, நம்ம ஊரில் சுத்தமான நன்னீர் ஏரி எங்கே இருக்குது? நம்ம ஊரில் இந்தியாவில் சுத்தமான நன்னீர் ஏரி இது நம்ம பார்த்துருக்குறோம். இங்கிலாண்டா? சில்லாங்கா? சரி, சில்லாங்களா? இது நல்லா பேசு, எனக்கு கேட்கல, சரியா பேசு. அதான் என்ன லேக்கு? ஆன்லைனில் கேட்டால் அடிச்சிருவாங்க என்ன? ஆக்சுவலாக வந்து கேட்டிருக்கேன், எங்கள் ஹரிகிருஷ்ணன் கேட்டேன், கட் ஆயிடுச்சு. ஹரிகிருஷ்ணன் கேட்டுட்டு இருந்தேன், கட் ஆயிடுச்சு. ஹரிகிருஷ்ணன், நம்ம ஊரில் நன்னீர் ஏரி அப்படின்னா எந்த ஏரியை சொல்லுவீங்க? 2 ஏரி சொல்லுவான். ஒன்று சாலின் வாட்டர், அதாவது வந்து உப்பு ஏரி. இந்தியாவில் உப்பு ஏரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு. சரியா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் ஏரி அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கு. சரி, நீங்கள் அந்த நன்னீர் ஏரினா எதை எடுத்துக்குவீங்க? சாம்பார் லேக்கும் கிடையாது. சாம்பார்னாவே உப்பு. நீங்கள் சொல்கிற சால்ட்டுன்றது உப்பு. சாம்பார் ஏரின்றது தான் ஒடிசாவில் இருக்கு, சாம்பார் ஏரி. நான் கேட்குறது நன்னீர் ஏரி.
லேக் சார். புலிகாட் லேக், எக்ஸாக்ட்லி கரெக்ட். புலிகாட் அப்படிங்கிறத சொல்றாங்க, புலிகாட். அப்ப இந்த இடத்துல புலிகாட்டுங்கிறது நம்ம ஊர்ல இருக்குல்ல, இதுவா? நம்ம ஆந்திரா பார்டர்ல இருக்குல்ல, அதுவா? ரீட் ஆகுதா? காஷ்மீர்ல இருக்கக்கூடிய உலார் ஏரிப்பா. ஓகே சார். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய உலார் ஏரி ஞாபகம் வச்சுக்கணும். புலிகாட்டுங்கிறது நம்ம ஊர். புலிகாட்டுல யார் வந்து இறங்குனா? ஐரோப்பியர்கள். யாரு புலிகாட்டு ஏரியில இருந்தா? சரி, ஆன்லைன்ல தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணன் தான் தடுமாறுகிறார் தெருல. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. புலிகாட்டுங்கிறது இப்ப என்ன பேர்ல அழைக்கப்படுது? சரி, புலிகாட்டுல வந்தது யாரு? ஐரோப்பியர்கள். யாரு? அடப்பாவிகளா. ராஜேஸ்வரி ஐரோப்பியர்களை வரிசைப்படுத்துமா? வேகமா எஸ்ஆர்னு சொல்லிட்டு இவ்வளவு காலதாமதப்படுத்தக்கூடாது. என்னம்மா? ஃபர்ஸ்ட்லாம் பிரெஞ்சு கிடையாது. நல்லா படிக்கணும் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி நல்லா படிக்கணும். எடுத்தோடனே பிரெஞ்சு கடன் கிடையாது. அவன் தான் கடைசி. அவன் தான் கடைசி. ஃபர்ஸ்ட் வந்தவன் போர்ச்சுகீசியர், அடுத்து வந்தவன் டச்சுக்காரன். இல்ல யார் பேசுறா? சஞ்சனா அப்புறம் ஓசூர் பேசலாம். போர்ச்சுகீஸ், டச், இங்கிலீஷ் அப்புறம் பிரெஞ்சு சார். இல்ல இடையில ஒரு ஆள் இருக்காங்க. வேற யாராவது வாங்க. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரங்க. இதான் வரிசை ராஜேஸ்வரி. இதான் வரிசை. சரியா? சஞ்சனா இதான் வரிசை. போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள் பிளஸ் பிரெஞ்சுக்காரர்கள். அப்ப புலிகாட் அப்படிங்கிறது தற்போது என்ன பெயர்ல அழைக்கப்படுது? பழவேற்காடு. சரி, பழவேற்காடு யாருடைய பகுதியாக இருந்தது? டேனியர்கள். டச்சுக்காரர்கள் சொல்றாங்க, டேனியர்கள் சொல்றாங்க. டேனியர்கள் தரங்கம்பாடி. டேனியர்கள் எங்க? தரங்கம்பாடி. டச்சுக்காரர்கள். சரியா? நல்லா வச்சோம். ஹாலந்து நாட்டை சார்ந்தவர்கள். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா மீது கவனம் செலுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம ஊர்ல நீண்ட காலம் இருக்க மாட்டாங்க. நல்லா படிங்க. ரிசல்ட்டை படிக்கணும்னு சொன்னா நல்லா படிங்க. மிஸ்டர் யுவராஜ், சாரதி, நீங்களும் கூட ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நல்லா உங்களை தெரிஞ்சா, சும்மா கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணாமல் தெரிஞ்ச கேள்வியாக இருந்தால் நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் தெரிஞ்ச கேள்வியாக இருந்தால் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறது. எல்லாம் உள்ளே வாங்க, உள்ளே வந்துடலாம். கிளாஸுக்குள்ள இந்த கிளாஸுக்குலாம் நீங்கள் உள்ளே வந்துடலாம். சரி, எழுதி வச்சு. இன்றைக்கி முக்கியமான நியூஸ். டெல்லி நீதிபதி மீது விசாரணைங்க. டெல்லி நீதிபதி மீது விசாரணை அப்படிங்கிறது வீட்டில் கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரமா? வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றி இருக்கிறாங்க. டெல்லி நீதிபதி மீது விசாரணை. வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரம். யார் பேசணும்? ராஜேஸ்வரி பேசுங்க. என்னமா இருக்கு? ஹிந்து அனுப்புங்க. ஹிந்து பேப்பர் அனுப்புங்க. ஹிந்து பேப்பர் அனுப்பி கொடுங்க. சரியா? ஓகே. அப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஜிகே இருக்குது. என்ன சார் உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறதுல என்ன சார் அப்படின்னா, இந்த யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது ஒரு 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா ஒரே ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும் தான் ஹைகோர்ட் இருக்குது. அதில் டெல்லிக்கு மட்டும் தான் ஹைகோர்ட் இருக்குது. அது முக்கியமான ஒரு விஷயம். டெல்லிக்கு மட்டும் தான் ஹைகோர்ட் இருக்குது. ஸோ டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யார் சார்? அவரோட பேர் யஸ்வந்த் வர்மா அப்படின்னு வச்சுங்க. யஸ்வந்த் வர்மா. இவர் கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர் மீது துறைசார் விசாரணை தொடங்கப்பட்டு உள்ளதாக உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தெரிவித்தது. ஸோ உயர்நீதிமன்றத்திலோட நீதிபதியாக இருக்கக்கூடிய யஸ்வந்த் வர்மா அவருடைய வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் இருந்தது தெரிய வந்திருக்குது. ஸோ சம்பந்தப்பட்ட நீதிபதியை அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு பணியிட மாற்றம் செய்வதற்கான நடைமுறையை கொலிஜியம் தொடங்கியது. அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு பணியிட மாற்றம் இது தப்பு தான். ஒருத்தர் புகார் பண்றாருன்னு இருக்கு, அவர் வந்து தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவர் வேலையை விட்டு தானே தூக்கணும். இவர் மீது ஒரு ஏன் வேலை இல்லைன்னா நீங்க பணியிட மாற்றம் பண்ணக்கூடாது. ஆமா தானே? அப்ப யாரு சார்? கொலிஜியம் தொடங்கியுள்ளதா? கொலிஜியம் வெளியே வச்சுங்க. 1993ங்க. கொலிஜியம் வந்து 1993. என்ஹெச்ஆர்சி 1993. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது பாடம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். பாலிட்டி படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மைண்ட் செட்டில் தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும். கொலிஜியம் 1993. சரியா? கொலிஜியம் 1993. என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எஸ். ஓகேப்பா. ஸோ இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எழுதி வச்சுங்க. அறிக்கை சமர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஏற்பட்டப்பட்ட ஆண்டு 1866. ஏன்னா முதல்ல உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது 1862 மொத்தம் 3. 1862 மொத்தம் 3. யார் சார் 1862? எம்பிசின்னு ஞாபகம் வச்சுக்கணும்.
MBC, மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா. மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா அப்படிங்கிற 3 அப்படிங்கிற உயர்நீதிமன்றங்கள் முதலாக 1862. ஏன்னா இது உயர்நீதிமன்ற சட்டம்னாவே 1861 ஞாபகம் வச்சுக்கணும். உயர்நீதிமன்ற சட்டம் அப்படின்னாவே 1861. அப்போ உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் பாம்பே கல்கட்டா 1862. அந்த அடிப்படையில் 4வது உயர்நீதிமன்றம் தான் இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் 1866. தற்போது அது பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமானது. கொலிஜியம் 1993 இதெல்லாம் முக்கியமானது. ஸோ யஸ்வந்த் வர்மா அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமாக பேசும் பொருளாக மாறி இருக்கிறாரு. பணிக்கு வராத நீதிபதி, டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எழுதி வச்சுக்கார். டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி யார்? டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அப்படிங்கிறது டி.கே. உபாயாய அப்படிங்கிறது தான். ஸோ யஸ்வந்த் வர்மா அவரோட பேரை ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. யார் இந்த யஸ்வந்த் வர்மா? உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தவரான யஸ்வந்த் வர்மா. அவங்க சொந்த ஊருக்கே அனுப்புகிறாங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு நீ போயிடுப்பா. என்ன கேட்டால் இட் இஸ் மை ஒப்பீனியன். எனக்கு ஆக்சுவலாக கொலீஜியத்தோட வரைமுறைகள் தெரியாது. ஆனாலும் இது நான் ஜென்ரல் காமன் பீப்புளாக லேமனாக நம்ம சொல்கிறதா இருந்தால், ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், அவர் மீது சந்தேகப்படுகிறார் அப்படின்னா அவரை என்ன பண்ணணும்? ஸோ சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும். மறுபடியும் அவரை வேலையை அமர்த்தக்கூடாது, சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? குற்றச்சாட்டு இருக்கிறவரை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது, அப்படியே நிப்பாட்டி வைக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவரா, அலகாபாத்தில் பிறந்தவரா யஷ்வந்த் வர்மா டெல்லி பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட ஹன்ஸ்ராஜ் அப்படிங்கிற கல்லூரியில் பிகாம் ஹானர்ஸ் முடிச்சிருக்கிறாரு. மத்திய பிரதேசத்தில் ரேவா பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பு முடிச்சிருக்கிறாரு. அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்குரைஞராக 1992 எழுதி வச்சுங்க. அப்போ 1992 ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறார். 1992 கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு மேலாக 33 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் அரசியலமைப்பு சட்டம், தொழிலாளர் தொழில்துறை சட்டங்கள், பெருநிறுவன சட்டங்கள், இந்த மாதிரிலாம் அலகாபாத் உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக 2014 வந்திருக்கிறார். அலகாபாத்தில் தான் அவர் முத நீதிபதியாக வந்திருக்காரு, அடிஷனல் ஜட்ஜாக வந்திருக்கிறார் 2014. மறுபடியும் ஒரு 11 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு நீதிபதியாக போகிறார். மறுபடியும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இவருக்கு தீயணை துறப்பு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி, ஏன்னா அமௌண்ட்டெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கிறதுலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்து லீச்சுங்க சவால்களை வென்ற சாதனை. இது இன்னைக்கு பேப்பரில் முக்கியமாக இடம்பெற்றிருக்குதுங்க. சவால்களை வென்ற சாதனை. என்ன சவால்கள்? அதான் சார் ரொம்ப முக்கியமானது. விண்வெளி வீரர்களான 1 சுனிதா வில்லியம்ஸ், 2 பேரி வில்மோர் ஆகியோர் பூமிக்கு திரும்பி வரலாறு படைத்திருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து நிக்கேக், அலெக்சாண்டர் கோர்போனா ஆகியோரும் திரும்பியுள்ளனர். மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் முக்கியமானவங்க. நம்ம கவனம் எடுத்துக்க வேண்டியது வெறும் சுனிதா வில்லியம்ஸ் மாத்திரம் கிடையாது. சுனிதா வில்லியம்ஸ், அவரோட நீண்ட நாள் தங்கியிருந்த பேரி வில்மோர், அவர்களோடு சேர்ந்து நிக்கேக், அலெக்சாண்டர் கோர்போனா இவங்க 2 பேரும் அழைச்சிட்டு வர போனவங்க. அவங்க 2 பேரும் தங்கி இருந்தவங்க. நல்லா ஞாபகம் வச்சுட்டு வரோம். ஸோ சுனிதா வில்லியம்ஸ், பேரி வில்மோர் இவங்க தான் நீண்ட காலம் அங்கே இருந்தவங்க. ஸோ நிக்கேக் அப்படிங்கிறவர், அலெக்சாண்டர் கோர்போனா இவங்க 4 பேரும் திரும்பி இருக்கிறாங்க. பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 400 கிலோமீட்டர் எழுதி வச்சு 400 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எர்த். 400 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் எர்த். பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அசாத்திய மனத்துணியுடனும் தன்னம்பிக்கையுடனும் தங்களது உயிரை தக்க வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த இருவரையும் ஒட்டுமொத்த உலகமும் பிரமிப்புடன் பார்த்து வியக்கிறது. 286 நாட்கள். ஸோ 17 மணி நேரம் பயணம், 17 hours அப்படிங்கிறது பயணம். எங்கே இறங்கினாங்க? ஃப்ளோரிடா மாகாணம், அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாகாணம் அப்படின்னு தான் இறங்கினாங்க. 286 நாட்கள், கிட்டத்தட்ட பூமியை 4576 முறை சுற்றி பார்த்துருக்குறாங்க. 19 கோடி கிலோமீட்டர் அவங்க பயணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க போயிங் அப்படிங்கிற நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தான் நாசாலேருந்து கிளம்புனாங்க. ஸ்டார்லைனர் அவங்க அங்கேருந்து வந்தது எதில் சார் மீட்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் ட்ராகன் அப்படின்னு தான் மீட்கப்பட்டாங்க. அப்போ 2025 ஜனவரி 16 அப்படிங்கிறதுல தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொள்கிறார் என்கிற தகவல் வந்தபோது ஓரளவுக்கு ஆறுதலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. சுனிதா வில்லியம்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆமாம், வினோத் அப்படிங்கிறத இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்கள். எனக்கு லைனில் வராங்க. வினோத் எது முக்கியமானதான்னு கேட்க சொல்லுங்கள், டக்குன்னு அடிங்க. ஸோ இது முக்கியமானது, இன்றைக்கி பேப்பரில் இது முக்கியமானதாக இருக்குது. ஸோ தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் 7 மாநில கட்சி தலைவர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் என்ற ஆலோசனை எழுதி வச்சுங்க. 7 மாநில தலைவர்களுடன் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்துகிறார். யாருங்க அந்த 7 மாநில முதல்வர்கள் பார்க்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க.
மாநில அரசுகள் ஒன்று கூட்டுறாங்க. 7 மாநில அரசுகள். ஸோ ரேவந்த் ரெட்டி அது அப்படின்ற மாதிரி இருக்காரு. தெலுங்கானாவோட முதலமைச்சர் அதில் 1. பஞ்சாபோட முதலமைச்சர் பகவத் மான். இந்த முதலமைச்சர்கள் பேர்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவத் மான். பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவத் மான். சரியா? கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன். கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார். கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார். அப்ப கேரளா, பஞ்சாப், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரம், கர்நாடகா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களை இருந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த 24 தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 24 முக்கியமான கட்சிகள் இதுல இருக்கு. இது முக்கியமான செய்தியாக இன்னைக்கு பார்க்கப்படுது. அடுத்து வச்சுங்க, அமெரிக்க கல்வித்துறை அப்படிங்கிறது எங்க மூவ் ஆயிருக்கு? ஸோ மாநில அரசு, மாநில பட்டியல் அப்படிங்கிறதுக்கு போயிருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு போயிருக்கு. அடுத்து வச்சுங்க, சூடான் அதிபர் மாளிகை மீட்டது ராணுவம் மீட்டிருக்குங்க. சூடான் அதிபர் மாளிகையை மீட்டது ராணுவம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கேப்சர் சூடான் பிரசிடென்ட் அதுமாக இருக்கக்கூடிய அந்த அரண்மனை அல்லது மாளிகை காஸ்டில் அப்படிங்கிறத ராணுவம் மீட்டிருக்கிறாங்க. சூடான் தலைநகர் கார்ட்டூமில். கார்ட்டூம் சூடானோட தலைநகர் கார்ட்டூம். சூடானோட தலைநகர் கார்ட்டூம். அதிபர் மாளிகை துணை ராணுவ படை RSP அப்படிங்கிறது மீட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் இன்னைக்கு உண்டான நியூஸில் முக்கியமானது. சுப்ரீம் கோர்ட் சேஸ் ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் ரிலேட்டட் டு ரூமர்ஸ். இவர் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் பேர் யாருன்னு பார்த்தோம், யஸ்வந்த் சர்மா. எங்கே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்? அலகாபாத். அலகாபாத் உயர்நீதிமன்றம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1866. உயர்நீதிமன்ற சட்டம் எந்த வருஷம்? 1861. முதலில் உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 3. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் 1862 தான். சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை 2004 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. CM டு லான்ச் ஸ்கீம் டு ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் எக்ஸல் இன் கிராஃப்ட் மேக்கிங். கிராஃப்ட் மேக்கிங்கில் CM அவர் பண்ணியிருக்கிறது முக்கியமான. ஸ்டேட் கவர்மெண்ட் பிரசன்ஸ் ஃபைனல் சப்ளிமெண்ட்ரி எஸ்டிமேட்ஸ் ஃபார் 2024-25 இது கட்டுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஃபினான்சஸ் ஷோ சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ தமிழ்நாடு ஃபினான்ஸ் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போயிருக்கு. 2025-26 அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நெட் பப்ளிக் டெப்ட் 54% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் முக்கியமானது. ரியாக்ட் ஓவர் எ லாங் டே எம்பரஸ் டாம். எங்கே சார் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பிளேஸ் வந்து டென்ஷன் எஸ்கலேட் இன் நாக்பூர். நாக்பூரில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. மத்திய பிரதேச தலைநகர் மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் மும்பையில் நாக்பூர் வருது. மகாராஷ்டிராவில் தான் வருது. ஆமாங்க. RS சேர்மன் ரிமைன்ஸ் MPs ஆஃப் NJAC பில். எழுதி வச்சுங்க, NJAC பில். NJAC நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். இது இப்போ கிடையாது. இது கொலிஜியத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. தான் NJAC. ஸோ ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீட் பண்ணியிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கர் வித் யூனியன் மினிஸ்ட்ரி கிரண் ரிஜிஜு, அர்ஜுன் ராம் மேக்வால் அண்ட் காங்கிரஸ் MP ஜெய்ராம் ரமேஷ் அண்ட் பிரமோத் திவாரி பார்லிமெண்ட் ஹவுஸில் பேசியிருக்கிறாங்க. NJAC குறித்து பேசியிருக்கிறாங்க. NJAC அது குறித்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. சரியா? ஸோ இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ பேப்பர் அனுப்பியிருக்கிறதா சொன்னாங்க. எதுலமா அனுப்பியிருக்கிறீங்க ராஜேஸ்வரி? எதில் அனுப்பியிருக்கீங்க சார்? ஓல்டு குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓல்டு குரூப்பில் அனுப்பியிருக்கீங்களா? சார் ஓல்டு 2025. ஸோ இந்த ஹிண்டு பேப்பர் அப்படிங்கிறதுல இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வேகமாக பார்த்துட்டு வருவோம். ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது 12 வரைக்கும் தான் கிளாஸ். அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். மேபி ½ hour எக்ஸ்டெண்ட் ஆகும். மேபி 12:30 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ பார்த்துக்குங்க. இதுக்கு இடையில ரெஸ்ட் வேணுன்றவங்க எடுத்துக்கங்க. இது நான் ஸ்டாப். இந்த கிளாஸ் வந்து நான் ஸ்டாப் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் அ ரெஸ்ட் அப்படின்னா யூ கேன் டேக் ரெஸ்ட். சரியா? இது நான் ஸ்டாப் அப்படிங்கிறதா போகும். இதுதான் ஃபஸ்ட் நியூஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவரை பற்றி பார்த்துட்டோம்னால வேகமாக போயிடலாம். சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஸோ பார்த்துருக்கோம். இவர் வந்து எந்த உயர்நீதிமன்றத்தில் இருந்தார்? டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருந்தார்.
இப்போ எந்த உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுறாரு? அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறார். யாரை பற்றி பார்த்து பேசிகிட்டு இருக்கோம்? யஸ்வந்த் சர்மா. யஸ்வந்த் சர்மா யார்? டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உபாயாய. யாருங்க? உபாயாய அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். என்னப்பா என்னம்மா இவ்வளோ ரீட் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது? வெறும் ஒரு பக்கம் தான் வந்துகிட்டே இருக்கு. ஆன்லைனில் இருக்கீங்களா? கிளாஸ் போயிட்டு இருக்கா? என்னாச்சு ரீட் ஆக மாட்டேங்குது? உங்களுக்கு ரீட் ஆகுதாம்மா எல்லா பக்கமும்? உங்களுக்கு நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக ரீட் ஆகுதா? நானும் இந்த தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், வரமாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பேஜ் வந்துருச்சுலாமா? என்னம்மா அதுவே ஆஃப் பேஜ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜே ஆஃப் பேஜ் தான் இருக்குது. ரெண்டாவது பேஜுக்கெலாம் போகுது, பட் அது என்னென்னு காண்பிக்க மாட்டேங்குது. சரி ஓகே, நம்ம மித்த விஷயங்கள் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் டைம். இன்றைக்கி உண்டான பேப்பரில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்க்கலாம். இன்றைக்கி 22 23 22 இருக்கா? அனுப்பிச்சி கொடுப்பா, அனுப்பிச்சி கொடுங்க. எதில் அனுப்பிச்சி கொடுப்பீங்க? சரி நீங்கள் படிச்சுங்கம்மா, அனுப்பிச்சி கொடுங்க, குரூப்பில் அனுப்பிச்சி கொடுத்துருங்க. என்னென்ன பேப்பர் இருக்கோ குரூப்பில் அனுப்பிச்சி கொடுத்துருங்க. நீங்கள் படிச்சுக்கோங்க. நமக்கு இன்றைக்கி தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் நேற்று கேட்டதுலேருந்து சில கேள்விகள் கேட்குறேன், நீங்கள் அடிங்க. நேற்றுக்கு நான் கேட்டேன் இல்லையா? நான் கேட்டிருந்தேன். அதில் இருந்த கேள்விகள் அப்படிங்கிறத நான் ஒவ்வொருத்தராக இண்டிவிஜுவலாக கேட்பேன். சயின்ஸ் அப்படிங்கிறத நான் நடத்தியிருந்தேன். அந்த சயின்ஸில் முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சயின்ஸில் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது படித்தவங்க கண்டிப்பாக பார்த்துக்கிறீங்களா? 2 நிமிஷம் பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் புக் எடுக்கிறீங்க, 4 எடுக்கணும், நீங்கள் எடுக்கிறீங்க சரியா? உங்களை படிக்க சொல்லிட்டேன், நேற்றுக்கே நான் படிக்க சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதை படிச்சிருக்கணும், இன்றைக்கி கேட்கணும். படிச்சிட்டிங்களா? எங்கள் மனசாட்சி அடிப்படையில் நேற்று நான் சயின்ஸை படிச்சிட்டேன் சார், என்கிட்ட கேளுங்க சார், தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியலாம் தெரிஞ்சுக்கிறேன். குயிக்காக வாங்க. ஓகே பரவாயில்ல, நான் இங்கே கேட்டிருக்கேன். ஆன்லைனில் இருக்கீங்களா இல்லையா? கிளாஸ் போயிட்டுருக்கா இல்லையா? கட் ஆயிடுச்சா? என்ன எஸ் சார் இருக்கீங்களா? கிளாஸில் இருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அடிச்சுட்டு வாங்க, வேகமாக அடிச்சுட்டு வாங்க. எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது சார் என்ன கேளுங்க, நான் தெரிஞ்சால் சொல்கிறேன், தெரியல தெரிஞ்சுக்கிறேன். குயிக், கொஞ்சம் வேகமாக வாங்க. ராஜேஸ்வரிக்கு முதல் 5 கேள்வி வேகமாக டக்குன்னு வரலாம். ஸோ ராஜேஸ்வரி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் வெக்டார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு போயிடுங்க. ஸ்கேலார் வெக்டார். சார் ஸ்கேலார் அப்படின்றதுக்கு வந்துட்டு டைரக்ஷன் சார். ஸ்கேலார் அப்படிங்கிறதுக்கு வந்து டைரக்ஷன் சார். நல்லா சொல்லுங்கள், எனக்கு சரியாக புரியல. சார் ஸ்கேலார் அப்படிங்கிறது வந்து ஒன்லி மேக்னிடியூட். ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட், மாற்றக்கூடாது, டைரக்ஷன் சொல்லக்கூடாது. ராஜேஸ்வரி, ஸ்கேலார்ன்றது ஒன்லி மேக்னிடியூட் மட்டும், அதாவது எண் மதிப்பு மட்டும் கொண்டது ஸ்கேலார். வெக்டார் அப்படின்னு சொன்னதான் நமக்கு மேக்னிடியூட் வித் டைரக்ஷன். am I right ராஜேஸ்வரி? எஸ் சார். ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ்டு, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸ்கேலார் அப்படிங்கிறது ஒன்லி மேக்னிடியூட். இப்போ ஸ்பீடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்பீடுன்றது ஒன்லி மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். ஸ்பீடுனா ஒன்லி மேக்னிடியூட். ஸோ தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்கேலார். வெக்டார்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அது வெலாசிட்டி எடுத்துக்கலாம், ஸ்கேலார் அண்ட் வெக்டார் அப்படிங்கிறது. ஸோ ஆல்டோமீட்டர், ஸோ வேர் இட் இஸ் யூஸ்டு ராஜேஸ்வரி? சார் ஆல்டோமீட்டர் சார் ஏர்கிராஃப்ட்ல யூஸ் ஆகுது சார். அதோட ஹைட் எவ்வளவு உயரம் பறந்திருக்குன்றதுக்காக யூஸ் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆல்டிடியூட மெஷர் பண்றதுக்கு தான். இட் மெஷர்ஸ் ஆல்டிடியூட். இட் இஸ் யூஸ்டு இன் ஏர்கிராஃப்ட். ஏர்கிராஃப்ட்ல பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அம்மீட்டர், வேர் இட் இஸ் யூஸ்டு? Sir, used to measure the strength of electric current. Strength of the electric current முக்கியமானது. எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறதுக்கான யூனிட் என்னப்பா? ஆம்பியர் சார். ஆம்பியர். ஏன்னா மின்னோட்டம் அப்படிங்கிறத தமிழ்ல இங்கிலீஷ்ல எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டம் அப்படின்னாவே ஆம்பியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆம்பியர். உங்களுடைய வீடியோ ஆன் பண்ணுங்க, என்ன பாருங்க. இனிமேல் எல்லாரும் அப்படிதான் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கும்போது வைக்கும்போது. ஸோ யூ ஹாவ் டு கோ. ஸோ நீங்கள் என்ன பாருங்க, இங்கே கிளாஸை பாருங்கள். என் முகத்தை பார்த்து பதில் சொல்லுங்கள். ராஜேஸ்வரி, என்னாச்சு? இன்றைக்கி எதுவும் இன்கன்வீனியன்ஸ் இருக்கா முகத்தை காண்பிக்கிறதுல?
யார் வீட்டில் இருக்காங்க? அவங்க வீட்டில் போயிட்டாங்களா? சாரி சார், மியூட் போட்டேன் சார், ஆன் பண்ணிட்டேன் சார். ஆன் பண்ணியாச்சம்மா. ராஜேஸ்வரி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர் அப்படிங்கிறது வேர் இட் இஸ் யூஸ்டு? சார் விண்ட் ஸ்பீட் சார். விண்டு ஸ்பீட் சார். ஆமாம், ஸ்பீடு மாத்திரம் இல்லை, டைரக்ஷன். விண்டோட ஸ்பீடு, விண்டோட டைரக்ஷன். அப்போ இது வந்து ஸ்கேலாரா வெக்டாரா? வெக்டார். வெக்டார் சார். வெக்டார். ஏன்னா ஸ்பீடு இருக்கு, டைரக்ஷன் இருக்கு. ஸ்பீடு இருக்கு, டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ விண்டோட ஸ்பீடு, டைரக்ஷன்ஸ் தான் அனிமோமீட்டர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராட்ஸ். ஆர்த்தி. தேங்க்யூ சார். சரி சார். ஆர்த்தி குயிக்கா, கொஞ்சம் வேகமாப்பா. பேரோகிராஃபுக்கும் பேரோமீட்டருக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொன்னேன். ஸோ வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பேரோகிராஃப் அண்ட் பேரோமீட்டர்? பேரோகிராஃப்ன்றது கண்டினியூஸ் மெஷர்மெண்ட் சார். மீட்டர்ன்றது ஜஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் பண்ணுவோம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதாவது கண்டினியூஸ் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்டினியூஸ் ரெக்கார்டிங்கிறது பேரோகிராஃப். நான் கூட சொன்னேன், கிராஃப்னா அப்படி போயிட்டே இருக்கும். கண்டினியூஸ் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பேரோமீட்டர் இஸ் நத்திங் பட் அது வந்து டெம்பரரி, பெர்மனெண்ட் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல. அப்போ பேரோமீட்டர் அப்படிங்கிறதும் பேரோகிராஃபுங்கிறது எங்கே பயன்படுதுமா? சார் விண்ட் ஸ்பீடுக்கு சார். விண்ட் ஸ்பீட் கிடையாது, அட்மாஸ்பரிக்கோட ப்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆர்த்தி, ஏஎல்பி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க, கவனமாக அடிக்கணும். அடுத்தது தான் நமக்கு முக்கியம். ஆமாம் தானே ஆர்த்தி? எஸ் சார். இல்லை, இது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரா இல்லை வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, ஸ்பீடா? விண்டு ஸ்பீடா? அட்மாஸ்பரிக் ப்ரெஷருங்க. வளிமண்டல அழுத்தம் அப்படிங்கிறது. வளிமண்டலத்தில் மொத்தம் எத்தனை அடுக்குகள் இருக்குமா ஆர்த்தி? குயிக். சார் 5 சார். 5. அப்படியே ஆர்டர் பண்ணுங்க, கீழிருந்து மேல். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் சரியா, ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, குட். அடுத்து சஞ்சனா, வேகமா. சஞ்சனா எல்லாருக்கும் உண்டு, எல்லாரும் சொல்லணும். சஞ்சனா ஆக்சுவலாக சொல்லுங்க. ஆக்சுவலாக என்ன சொல்றாங்க? போலோமீட்டர் அப்படிங்கிறது வேர் இட் இஸ் யூஸ்டு? சார் ரேடியன்ட் ஹீட் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஆமாங்க, ஹீட்டோட ரேடியேஷனை மெஷர் பண்றதுக்கு. நம்ம ஹியூமன் பீயிங்கோட நார்மல் டெம்பரேச்சர் என்னமா? சார் 98.4 சார். அது என்னது? 98.4ன்றது என்னது? ஃபாரன்ஹீட் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்ல சொல்லணும். ஓகே, செல்சியஸ்ல? சார் 37 டிகிரி செல்சியஸ் சார். ஓகே, அப்ராக்சிமேட் 36.9 டிகிரி செல்சியஸ். 37 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அதை கெல்வின்ல சொல்லுங்க. கெல்வின்ல சார் கெல்வின் 310 கெல்வின். சஞ்சனா என்ன சவுண்டா இருக்கு? ஓகே. துணி துவைச்சுக்கிட்டே படிக்கிறீங்களா? நோ சார், வீட்ல சார். வீட்டில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா கூப்பிடுங்க. அம்மா இருக்காங்களா? சாரி சார். அம்மா இருக்காங்களா பக்கத்தில்? எஸ் சார், அங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். ரொம்ப தூரத்தில் இருக்காங்களா, அருகாமையில் இருக்காங்களா? தூரத்துல இருக்காங்க சார். பேசிடாதீங்க சார், எங்கள் அம்மாட்ட பேசி. தூரத்தில் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அம்மா கிட்ட எதுவும் பேசிடாதீங்க, கேட்டுறாதீங்க. அப்படியா சஞ்சனா? இல்ல சார், அப்படி கிடையாது சார். இல்லை, கூப்பிட்ற தூரத்தில் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்து, வருவாங்களா வரமாட்டாங்க? என்ன, யூ ஆர் இன் அ டேஞ்சர் பொசிஷன். நீங்கள் ஒரு கூப்பிட்டா வருவாங்களா வரமாட்டாங்களா? சார் வருவாங்க சார். ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்காங்களோ, கூப்பிட்டா வர முடியாது. ரொம்ப கத்த வேண்டியிருக்குமோ? இல்ல சார் வருவோம். சரி, பரவாயில்ல. இன்னொரு அக்கேஷனில் நம்ம பேசலாம். அன்னைக்கு ஆளே தெரியாத இடத்துல ஒரு நிகழ்வில் வந்து, சார் சூப்பர் சார், சஞ்சனா வந்து நல்லா படிக்குது சார், கொஞ்சம் மேத்ஸ் தான் சார் கொஞ்சம் கஷ்டப்படுது, ஆனால் நல்லா படிக்குது சார், இந்த முறை அடிச்சிடணும் சஞ்சனா. ஓசூர்லேருந்து நமக்கு. ஆமாம், இந்த முறை அடிச்சிடணும். கிரேட் சான்சஸ். ஏன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நம்ம ஆசைப்படுறது வந்து குரூப் 1, குரூப் 2 இருக்கணும். குரூப் 4ன்றது ஓகே, நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணால் கூட நான் என்ன பண்ணுவேன், சரி பரவாயில்லன்னு தான் சொல்லுங்கள். நான் சந்தோஷப்பட மாட்டேன். யாரை? இந்த அக்ரிகல்ச்சர் படித்தவங்கள, இன்ஜினியரிங் படித்தவங்கள, மாஸ்டர் டிகிரி வச்சுருக்கிறவங்கள, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்கள நீங்கள் குரூப் 4னா பரவாயில்ல பண்ணதான் சொல்லுவேன். ஓ சூப்பர், கங்க்ராட்ஸ், வெல் டன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எப்போ சொல்லுவேன் தெரியுமா? குரூப் 1 பாஸ் பண்ணியிருந்தா, குரூப் 2 பாஸ் பண்ணியிருந்தா, அதிகாரியாக இருந்தா. அது என்ன 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷன் தானே. ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன், குரூப் 4லாம் நான் ஆசைப்பட மாட்டேன்றதான். அது ஐயோ, நம்ம எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். முதல்ல எது கிடைக்குதோ அது போய் உட்காந்துடணும் ஃபஸ்ட்டு. ஆனால் உட்கார்றதே குரூப் 4க்கு ஆசைப்படக்கூடாது. என்னெல்லாம் பார்ப்பேன், மாஸ்டர் டிகிரி எம்எஸ்சி மேத்ஸ்னுவாங்க, எம்இன்னுவாங்க, ஆனால் குரூப் 4க்கு போடுவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும்.
அது என்ன சொல்கிறது சார், எதுக்கு அதுக்கு நீங்கள் எம்இ படிக்கணும், எதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து, ஆனால் அப்ளை பண்ணலாம், குரூப் 4ல் அப்ளை பண்ணலாம். குரூப் 1 குரூப் 2 நீங்கள் எழுதி வச்சுட்டு வெயிட் பண்ணுற வரைக்கும் குரூப் 4ல் போய் வேலை பார்க்கலாம். இந்த இப்போ நம்ம தம்பி சுந்தர் குரூப் 4ல் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் குரூப் 2 கிடச்சோன்னு அதை போயிட்டார். அப்போ நான் ரொம்ப ஹாப்பி, பரவாயில்லடா அப்படின்னு சொன்னேன். குரூப் 4ல் தான் வேலை பார்த்துருந்தார் சத்யசந்தில். அவர் வந்து குரூப் 2 அடித்தார். ஸோ ஆடிட்டர் ஆனார். ஓகே, ஹாப்பி, சூப்பர். போலீஸாக தான் இருந்தார். அடுத்து எஸ்ஏ ஆகிட்டார். புரிதன சொல்கிறது. அப்போ அடுத்த லெவலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், அப்டேட் ஆகிக்கணும். அப்படியே சஞ்சனா, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே சொல்லுங்க பார்த்தோம். கார்டியோகிராம், வேர் இட் இஸ் யூஸ்டு. எக்ஸாக்ட்லி கரெக்ட், மூவ்மெண்ட் ஆஃப் ஹார்ட். சரி, இப்போ நீங்கள் வந்து சரி ஓகே, இது வந்து கார்டியோகிராம் அப்படிங்கிறதுனால மூவ்மெண்ட் ஆஃப் ஹார்ட்னு சொல்லிட்டோம். ஸோ முத இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செஞ்சது யார்? Who was the first person transferred heart from? வில்லியம் ஹார்வியா? எக்ஸாக்ட்லி, கிறிஸ்டியன் பெர்னார்டு. ஏன்னா வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறது வந்து ஃப்ளோட்டிங் ஆஃப் பிளட், ரத்த ஓட்டம் இல்லைங்களா? ஸோ பிளட்டோட அந்த மாதிரி சர்க்குலேஷன், பிளட்டோட சர்க்குலேஷனை பண்ணவர் தான் வில்லியம் ஹார்வி. அப்போ யார் ரத்த வகைகளை கண்டுபிடிச்சது? யார் ரத்த வகைகள் சஞ்சனாவுக்கு? லான்ஸ் ஸ்டீனர். ரத்த வகைகளை கண்டுபிடிச்சது லான்ஸ் ஸ்டீனர். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹெச் மதிப்பு என்ன? ரத்தத்துக்கு பிஹெச் மதிப்பு என்ன சஞ்சனா? எக்ஸாக்ட்லி கரெக்ட், 7.4 to 7.6, 7.4 to 7.6 இதெல்லாம் படிச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். லாவண்யா, குயிக், வேகமாப்பா. லாவண்யா குயிக், வேகமா. நான் நேற்றே சொன்னேன் கிளாஸ் நடத்தும் போது, இந்த சாட்டர்டே ஃபுல்லாக மேக்ஸிமம் கிளாஸ் வந்து இன்ட்ராக்ஷனில் தான் போகும்னு சொன்னேன். மோனோட்டோனஸாக இருக்காது. நான் நடத்த மாட்டேன்னு சொன்னேன். இந்த வாரம் பூரா நடத்தினதை கேட்பேன்னு சொன்னேன். அப்போ தானே போன வாரம் சொன்னேன். சனிக்கிழமை கிளாஸுங்கிறது எப்போவுமே நிறைய ரீகால் இருக்கும். நிறைய நம்ம படித்தது இந்த வாரத்தில் 5 நாள் படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னேன். ஓகே, லாவண்யா நீங்கள் சொல்லலாம். ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அடிக்கலாமா? எலக்ட்ரோஸ்கோப், வேர் இட் இஸ் யூஸ்டு. எக்ஸாக்ட்லி கரெக்ட், பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். பிரசன்ஸ், ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிறதுனுடைய யூனிட் என்னம்மா? எஸ்ஐ யூனிட். சார்ஜுக்கு யூனிட் என்ன? அப்படியா? கூலும். மின்னூட்டமா? சார்ஜ்னா நூட்டம், மின்னூட்டம். அதுக்கு கூலும் இருக்கு. லவனே இருக்கா இல்லையா? மின்னோட்டம் அப்படிங்கிறது கரண்ட்டுக்கு ஆம்பியர் இருக்கு. கரண்ட்டுக்கு வந்து ஆம்பியர் இருக்கு, சார்ஜுக்கு வந்து கூலும் இருக்கு. ஓகே, குட். ஸோ லாவண்யா அடிங்க பார்ப்போம். எண்டோஸ்கோப் எங்கே பயன்படுது? வேர் இட் இஸ். யூ ஆர் ஆல்சோ ஏ டாக்டர், பிளான்ட் டாக்டர். நான் கூட இது சொன்னேன், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தவங்களெல்லாம் டாக்டர் ஆஃப் பிளான்ஸ். யூ ஆர் ஆல்சோ டாக்டர். நீங்களே எண்டோஸ்கோப்பி பயன்படுத்த முடியாதுன்னா, தாவரத்துக்கு உள்ளுறுப்புகளை பயன்படுத்துறதுக்கு எதுவும் எண்டோஸ்கோப்பி பண்ணுறீங்களா? தாவரத்துக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது அடிபட்டு இருக்கா வச்சிருக்கா, நம்ம போய் எண்டோஸ்கோப்பி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களா? மனுஷனை விலங்கெல்லாம் பார்க்க சொல்கிறாங்கல்ல, நம்மளும் விலங்கு தான். மனுஷனுக்கு விலங்கெல்லாம் எண்டோஸ்கோப் பண்ணலாம் இல்லையா? எண்டோஸ்கோப் பண்ணலாம். ஸோ எண்டோஸ்கோப் என்ன சொல்லுங்க? எண்டோஸ்கோப்ன்றது என்னமா லாவண்யா? எஸ், எக்ஸாமின் இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ நம்முடைய உள்ளுறுப்புகளை ஆராய்ந்து பார்க்கறதுக்காக இருக்கிறதா எண்டோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டோஸ்கோப். ஓகே, ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஹரிகிருஷ்ணன், சிவகங்கா. ஃபேத்தோமீட்டர், வேர் இட் இஸ் யூஸ்டு. ஃபேத்தோமீட்டர் எங்கு பயன்படுகிறது? Do you know the answer or not? Quick response, வேகமா. ஃபேத்தோமீட்டர். சாரி, ஃபேத்தோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துருக்கோம். சோனார் அப்படிங்கிறது நடத்தினேன், ஃபேத்தோம்னு பார்த்தேன். சோனார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கண்டுபிடிப்பதுக்கு தான். ஃபேத்தோமீட்டர் அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் தி சி. படிச்சிருக்கோம் தம்பி ஹரிகிருஷ்ணன், படிச்சிருக்கிறோம். ஃபேத்தோமீட்டர் அப்படிங்கிறது டெப்த் ஆஃப் தி சி. இட் மெஷர்ஸ் டெப்த் ஆஃப் தி சி அப்படிங்கிறது தான் ஃபேத்தோமீட்டர் அப்படிங்கிறது. சரி, அடிங்க கால்வனாமீட்டர், வேர் இட் இஸ் யூஸ்டு. கால்வனாமீட்டர் எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் கால்வனாமீட்டர் அப்படின்னு சொன்னோம். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. அப்போ ஹைட்ரோமீட்டர், டென்சிட்டி ஆஃப் லிக்யூட்ஸ். அந்த நீர்மை தன்மை அப்படிங்கிறது இருக்குல்ல, நீர்மை அப்படிங்கிறது அதோட டென்சிட்டி அளவிட பயன்படுவது தான் அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒன் மகாலட்சுமி, குளிபிரை, அக்ரிகல்ச்சர். மகாலட்சுமி நீங்க சொல்லலாம். ஹைட்ரோஃபோன், வேர் இட் இஸ் யூஸ்டு.
மகாலட்சுமி குயிக் ரெஸ்பான்ஸ். சாரி. ஓகே, பரவாயில்ல, நல்லா படிங்க. காஞ்சிபுரம் சுகன்யா. Yes, sir. காஞ்சிபுரம் சுகன்யா சொல்லுங்க. ஹைட்ரோபோன் எங்கு பயன்படுகிறது? சார் அது நீருக்கு அடியில் வரக்கூடிய சவுண்ட் அண்டர் வாட்டர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அண்டர் வாட்டர், நீருக்கு அடியில் சவுண்டு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதா, நீருக்கு அடியில் ஏற்படக்கூடிய சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்காக ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம், ஹைட்ரோஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். லாக்டோமீட்டர் வேர் இட் இஸ் யூஸ்டு. லாக்டோமீட்டர் பியூரிட்டி ஆஃப் மில்க். நேற்று கூட சொன்னேன்ல, குவான்டிட்டியா பியூரிட்டியா, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியா அப்படின்னா பியூரிட்டி ஆஃப் மில்க் அப்படிங்கிறது தான் லாக்டோமீட்டர். ஸோ லாக்டோஜென் அப்படின்னு சொல்கிறோம்ல, லாக்டோ. காஞ்சிபுரம் சுகனே இருக்கீங்களா இல்லையா? Yes, sir. எங்க உங்களுக்கு தெரிஞ்ச இரட்டை சர்க்கரைகள் பெயர்களை குறிப்பிடுங்க. இரட்டை சர்க்கரை, டைசாக்கரைட்ஸ். கரும்பு சார். மருந்தா? இல்லம்மா, டைசாக்கரைட் இருக்குல்ல, இரட்டை சர்க்கரையோட பெயர்களை குறிப்பிடுங்கன்னு சொன்னேன். இரட்டை சர்க்கரை, உங்களுக்கு தெரிஞ்ச இரட்டை சர்க்கரை பெயர்களை சொல்லுங்க. சாரி சார், தெரியல சார். குளுக்கோஸ்லாம் கிடையாதுமா தேஷ்மகி, குளுக்கோஸ் கிடையாது. குளுக்கோஸும் சேர்ந்தா மால்டோஸ், அது இரட்டை சர்க்கரை. சரியா? குளுக்டோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தா சுக்ரோஸ், அதான் வந்து இரட்டை சர்க்கரை. குளுக்கோஸும் கேலக்டோஸும் சேர்ந்தாதான் என்னது? லாக்டோஜென். அது மாதிரி மருந்து, இது பால் பொருட்கள் தயாரிக்க பயன்படுது. குழந்தைகளுக்கு பால் பொருள்லாம் பண்றாங்கல்ல, லாக்டோஜென். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸும் கேலக்டோஸும். இப்போ புரிஞ்சிருச்சா காஞ்சிபுரம் சுகன்யா? Yes, sir. நான் மறுபடியும் சொல்கிறேன், சாமர்த்தியம் இருந்தால் ஜெயிச்சிடலாம். சாமர்த்தியம். அப்போ நமக்கு தெரியாத கற்றுக்கிறது, தெரியாத இன்னும் கொஞ்சம் ஆழமாக கற்றுக்கிறதுங்கிறது சாமர்த்தியம். அப்போ தெரியாத கற்றுக்கிறத தைரியமாக கற்றுக்கணும், தெரியாத கற்றுக்கிறது தைரியம். இன்னைக்கு நம்ம என்ன படித்தோம் காஞ்சிபுரம் சுகன்யா? இன்னைக்கு என்ன கொட்டேஷன்? சாமர்த்தியம் இருக்கிறவங்க வந்து சமாளிப்பாங்க சார். தைரியமா இருக்கிறவங்க வந்து சாதிப்பாங்க. சமாளிக்கவும் தெரியணும், சாதிக்கவும் முடியும். தைரியமும் இருக்கணும். சரியா? ரொம்ப முக்கியமான சாமர்த்தியமும் இருக்கணும். ஸோ அடுத்து யாரு சார் அப்படின்னு சொன்னா அஸ்வின் சிவகங்கா. அஸ்வின் சொல்லப்பா, மைக்ரோஸ்கோப் வேர் இட் இஸ் யூஸ்டு. வேகமா சொல்லப்பா, நேராகுது. மைக்ரோஸ்கோப் ஸ்மால் ஆப்ஜெக்ட் மேக்னிடியூடா பார்க்கறதுக்கு, மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு, சிறிய உருவங்களை பெரிய உருவமாக்கி பார்ப்பதற்கு தான் என்ன பயன்படுகிறது? மைக்ரோஸ்கோப் பயன்படுகிறது அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஓடோமீட்டர் வேர் இட் இஸ் யூஸ்டு. ஓடோமீட்டர் தம்பி சொல்லுங்க. ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படி சொல்லிட்டோம். சந்துரு ஆன் பண்ணுப்பா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சந்துரு சொல்லுப்பா. பெரிஸ்கோப் அண்டர் வாட்டர்ல இருந்து சப்மரைன்ல யூஸ் ஆகுது. வேர் இட் இஸ் யூஸ்னா இட் இஸ் யூஸ்டு இன் சப்மரைன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். சப்மரைன்ல எதற்காக யூஸ் ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே வெளியில் நடமாட்டது, சி லெவல்ல நடமாட்டத்தை கண்டறிவதற்கு தான் என்ன பயன்படுகிறது? பெரிஸ்கோப் அப்படிங்கிறது பயன்படுகிறது. எல்லாத்துக்கும் கேட்டலாம், ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டலாம். அமுதா ஆன் பண்ணிக்கோங்கப்பா. அமுதா சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ஸ்பிக்மோ மேனோமீட்டர் வேர் இட் இஸ் யூஸ்டு. blood pressure sir. எக்ஸாக்ட்லி கரெக்ட். blood pressure நார்மல் வேல்யூ என்னமா ஹியூமன் பீயிங்க்கு? 80 இல்ல, 80/120 இல்ல 120/80. 80/120 இருக்க கூடாது. 120/80. டயஸ்டோல் சிஸ்டோல் படிச்சிருப்பீங்க. டயஸ்டோல் ஜிஸ்டோல் 120/80 ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படிங்கிறத வச்சு நம்ம பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது. எக்ஸாக்ட்லி. ஸோ அமுதாவுக்கு அப்புறம் யாழினி இருக்கீங்களாப்பா? எஸ் சார். யாழினி, ஒரு கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன், தெரிஞ்சா சொல்லுங்க. டெலஸ்கோப் வந்து தூரத்துல இருக்கிறத கிட்ட பார்க்கறது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். தூரத்தில் இருக்கிறத மேக்னிஃபை பண்ணி பார்க்கறது, அருகாமையில் பார்க்குற மாதிரி பார்க்குறது தான் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். டெலஸ்கோப் அப்படிங்கிறத சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜெயஸ்ரீ இருக்கீங்களாப்பா? ஜெயஸ்ரீ. Yes sir. So did you attend the class yesterday? Yes sir. Okay, good. Spectrometer, where it is used? Yesterday the last விஷயமா நான் சொன்னேன். ஸ்பெக்ட்ரோ இதோட லாஸ்ட்னு சொன்னேன்.
அதிகபட்சமாக ஒரு 25 படிங்கன்னே நான் ஒரு 29 நம்ம சொல்லியிருந்தேன், 27 சொல்லியிருந்தேனா. ஏன்னா இது ஒன்லி ஃப்ரம் ஃபிசிக்ஸில் என்னென்ன மீட்டர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொன்னாவே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்ஸுப்பா. ஜெய்ஸ்ரீ, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேம்மா. ஸோ கிளாஸ் ஓவர். இப்போ நம்ம கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மேத்ஸ் பார்ப்போம், மேத்தமெட்டிக்ஸ். நேற்றுக்கு 2 பார்த்தோம் ரீசனிங்கில். என்ன பார்த்தோம் முகிலன்? பிளட் ரிலேஷன் பார்த்தோம், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பார்த்தோம். இது டெஸ்ட் உண்டு இன்னைக்கு, ஸ்பெஷல் டெஸ்ட். நேற்றுக்கு தமிழ் டெஸ்ட் இருந்ததுனால மேக்ஸிமம் டிஎன்பிசி படிக்கிறவங்க தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மேத்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நம்மளுடைய தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஜெயிச்சிடலாம். ரயில்வே படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரீசனிங் கொடுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மேத்ஸ் கொடுங்க, 3வது ப்ரிஃபரன்ஸ் வந்து சயின்ஸ் கொடுங்க, 4th ப்ரிஃபரன்ஸ்ன்றது ஸ்டாட்டிக் ஜிகே கொடுங்க. ஸ்டாட்டிக் ஜிகே ஈஸியாக 90 அடிக்கலாம், தாராளமாக அடிக்கலாம் 90 அப்படிங்கிறது. ஸோ அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ்